உலகத்தில் பறக்கக்கூடிய மனுஷர்கள்லாம் இந்து மத அடிப்படையில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்ததாக குறிப்பிடுகிறார்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவன், ரோகிணியில் பிறந்தவன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனிதர்களையும் மொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களை 27 பிரித்திட முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்புறம் நட்சத்திரத்தை 4 பிரிச்சிடுறாங்க. இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு 4 பாதமாக பிரிச்சிடுறாங்க. அப்படி பிரிக்கும்போது 108 பிரிவுகளாக வந்துடுது. இதே ஒரு இதம் பற்றாக்குறைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 30 டிகிரி இருக்குது. அதனால 30 டிகிரியாக பிரிச்சுறேன். ஒவ்வொரு டிகிரியில் பிறந்தவங்கள்ட்ட எப்படி இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் பற்றாக்குறைக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. ஒரே ஒரு செகண்டு தான் வித்தியாசம். ஆனால் 2 பேர் 2 விதமாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு மனுஷன் 21,000 மூச்சு விடுறான். இந்த ஒவ்வொரு மூச்சு விடும்போதும் ஒவ்வொரு விதமான குணம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த மூச்சு அடிப்படையில் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மனுஷனுக்குடைய குணம் மாறிடும். அந்த பிறக்கும்போது குணம் வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே டிகிரி படி ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு 21,000 மூச்சுகள் அப்படின்னா 21,000 மூச்சுலையும் 21,000 விதமான மனிதர்கள் பிறக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒரே நட்சத்திரம் இருக்கும், ஆனால் அவங்களுடைய குண வித்தியாசம் இருக்கும். ஒரே நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய நடைமுறையெல்லாம் வித்தியாசம் இருக்கும். இதை ஒவ்வொரு மனிதனையும் பிரித்து பிரித்து கண்டுபிடிக்கிறது எப்படி, அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களுடைய சுபாவம், குணம், அதிசயங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பிரிவினை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தை 4 பிரிக்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு பொதுவான குணம் ஒன்று இருக்கும். முதல் பாதத்துக்கு ஒரு குணம், 2ஆவது பாதத்துக்கு ஒரு குணம், 3ஆவது பாதத்துக்கு குணம் அப்படின்னு மாற்றி மாற்றி பிரித்துடுறாங்க. அப்புறம் டிகிரி அடிப்படையில் பிரித்துடுறாங்க. இப்படி ஒவ்வொரு பிரிவு அடிப்படையில் மனுஷனை பிரித்து 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 கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சோ, ஒரு ராசியை வச்சோ, இந்த ராசியில் பிறந்தோம் எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க, சாதாரண துலா ராசியில் பிறந்தோம், துலாத்தில் பிறந்தா ராசி மாதிரி அப்படியே கொஞ்சம் ஆடி ஆடி நடப்போம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்களை வச்சுருக்கிறாங்க. மேச ராசியில் பிறந்த ஆடு மாதிரி இங்கேயும் சுற்றிட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக ஓடிடுவோம். இப்படியெல்லாம் சொன்னாலும் இது மொத்தத்தில் 12 மனுஷனை 12 ராசியில் பற்றி 12ஆக பிரிச்சிட முடியாது. 27 நட்சத்திரமாக பிரித்து கணத்தை கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால மனுஷன் ஏராளமான குணம் இருக்குது. ஒரு செகண்டுக்கு ஒருக்க மாறுறதுனால 27,000 மூச்சு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு விடுற மூச்சுக்கு ஒவ்வொரு மூச்சுலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அந்தந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்தந்த வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும்.